இங்க பாருமா, நானும் ஒரு பொண்ணுதான். எந்த வேலையை செஞ்சாலும் அத மனித நேயத்தோடு செய்யணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் உன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு இல்ல ஆட்டோ பேர் ஆயிடுச்சுன்னு இளமதிய ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிட்டே போனியாமே, அத கேட்டேன். ஆட்டோ ரிப்பேர்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இன்னொரு ஆட்டோல இளமதியை ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு இளமதியை கூட்டிட்டு போய் ஆட்டோல அவளை உட்கார வச்சு துணியை போட்டு மூடி வச்ச? வேணாம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேச வேண்டாம். இளமதி பத்தி பேசினா தலைமா பொங்கி எழுறான். என்னடா இங்க என்கிட்ட பேசுறது எதுவுமே சரியில்லை. அப்புறம் நான் போறேன். ஏய், என்னடா என்ன எங்களை மீறி போயிடுவியா? என்ன இளமதி உன்கிட்ட எங்கேயாவது ரூம் போட சொன்னாரா? 2 பேரும் அவங்க போய் அதானே. பத்தி எனக்கு தெரியாதா? பரம காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். அவ்வளவு தூரம் கேட்டு கூட என்ன நடந்துச்சுன்னு பரம சொல்லலனா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. அப்படி என்ன காரணம் இருக்க போகுது? அதான் எனக்கும் யோசனையாவே இருக்கு. அது என்ன காரணம்னு தெரிஞ்சே தீரணும் நர்மதா. இல்லனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுவும் இல்லாம பரம பாவம். அவனுக்கு